ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஆப்ஷன். சரிகமப்பா லிட்டில் சீசன் 5ல் இப்போ வரைக்கும் யார் ரொம்பவே பாப்புலராக இருக்காங்க, உங்களோட ஃபேவரட் சிங்கர் யார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கனிஷ்க் கண்ணே கலைமானே கன்னி மயிலென கண்டேன் உனை நானே, இந்த பாட்டை ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். கனிஷ்கோட வாய்ஸில் கேட்க அட்டகாசமாக இருந்துச்சு. இனியவன் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிறாய் அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான பாட்டை ரொம்ப க்யூட்டான வாய்ஸில் இனியவன் சூப்பராக பாடியிருந்தார். கேட்க ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. வருண் கார்த்திக் சரிகமப்பாவில் செம்ம எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்குற கிங்கு அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு. சோழ பசுங்களையே சொந்தமுள்ள பூங்கொடியே அப்படிங்கிற செம்மையான ஒரு பாட்டை தான் செம்ம எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து குவாலிட்டியாக செம்மையாக பாடியிருந்தார். ஜட்ஜஸ் சரண் சார் செம்மையாக பாராட்டி கோல்டன் பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருந்தாங்க. வருண் கார்த்திக்கும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. மோக்ஷிதா மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா அப்படிங்கிற ஒரு செம்மையான ஃபீல் குட் சாங்கை அமேசிங்காக பாடியிருந்தாங்க. மோக்ஷிதாவோட வாய்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸ்ரேயா நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை அப்படிங்கிற செம்மையான ஒரு பாட்டை பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு ஸ்ரேயா பாடி கேட்டு அரங்கத்தில் இருந்த எல்லாருமே எமோஷ்னலாக கண் கலங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்த கவிஞர் ஸ்னேகன் அவர்களுமே அத்தனை பேரும் எமோஷ்னலாக கேட்டு கண் கலங்கிட்டாங்க. ஜட்ஜஸ் சரண் சார் அழுதுட்டாங்க. செம்ம எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸ்ரேயாவோட பர்ஃபார்மன்ஸ். சுமன்ராஜ் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, இந்த பாட்டை செம்ம அற்புதமாக பாடியிருந்தார் சுமன்ராஜ். நேச்சுரலாகவே சுமன்ராஜுக்கு செம்ம டேலண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த ரவுண்டில் சுமன்ராஜுக்கு தான் கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காரு. இந்த கண்டஸ்டன்ட் சிங்கர்ஸில் உங்களோட ஃபேவரட், உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் யார்? நீங்கள் யாருக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.